நீங்க என்னைக்காவது ஷாப்புக்கு போய் ஒரு பொருளை வாங்கணும்னு நினைச்சு அதை வாங்கும்போது அந்த கடைக்காரர் வந்து உங்களுக்கு அந்த பிரைஸை விட ரொம்பவே அதிகமான பிரைஸ் சொன்னது உண்டா? ஆனா அதுவே வந்து உங்க மம்மி போகும்போது அந்த பிரைஸை விட ரொம்பவே டிஸ்கவுண்டடான பிரைஸுக்கு மேபி 40% கம்மியாக அதை வாங்கிட்டு உண்டா? அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா உங்க மம்மிட்டு இருக்கிற டீலிங் பவர் உங்ககிட்ட கம்மியா இருக்கிற டீலிங் பவர் தான். சிம்பிள் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருச்சுன்னா அதை பில்லிங் கவுண்டருக்கு எடுத்துட்டு போகும்போது ரொம்பவே ஹாப்பி ஃபேஸோட ரொம்பவே எக்ஸைட்டடா எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. இதை பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை சொன்னாலும் வாங்க தான் போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹை பிரைஸ் சொல்லுவாங்க. ஆனா உங்க மம்மி போகும்போது அவங்க எமோஷன்ஸை ரொம்பவே கண்ட்ரோல்டா வச்சுக்கிட்டு அந்த பொருள் பிடிச்சிருந்தாலும் அது பிடிக்காத மாதிரி ஒரு ஆக்டிங் விட்டுட்டு அங்க போய் நிற்கும் போது அவன் என்ன நினைப்பானா, நம்ம ஒரு கஸ்டமர் இழக்கக்கூடாது, இதோட பேஸ் பிரைஸ்க்காக இது கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஹெவி டிஸ்கவுண்ட் அந்த ப்ராடக்ட் கொடுத்துருவான். இதுக்கான மெயின் ரீசன் உங்க மம்மி இருக்கிற டீலிங் பவர். இந்த டீலிங் பவர் தான் நம்ம ஒர்க் ஸ்பேஸ்லையும் நம்ம பயன்படுத்தணும், நம்ம நடத்துற பிசினஸ்லையும் நம்ம பயன்படுத்தணும். என்னைக்குமே நம்மளோட எமோஷன்ஸ் சீர்க்கிறது, கோவப்படுறது, அழுகுது அப்படி டக்குன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வேல்யூ குறைஞ்சிடும். எவ்வளோ பெரிய எமோஷனாக இருந்தாலும் அதை நமக்கு உள்ள வச்சுட்டு நம்ம ஒரு நார்மல் ஒரு எக்ஸ்பிரஷன் மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம ஜெயிக்கலாம்.